உங்களோட கோல்ஸ் அடைய இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் அஸ், எல்லாருக்கும் நான் சொல்ல, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்க்கு வந்து இலக்குகள், கோல்ஸ் இருக்கும். நானும் ஒரு நல்ல காடி ஓட்டணும், நல்ல லக்ஸரியான வீட்டில் வாழணும், வேலை செய்யாமல் சம்பாதிக்கணும், பணக்காரவங்கள வாழணும், இந்த மாதிரி நிறையா கோல்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணாலுமே அது வந்து நடக்காமல் இருக்கும். நம்ம நார்மலாக இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தராதரத்தை உயர்த்திக்க நம்ம வந்து நல்ல காசு தேர்ந்தெடுத்து படிப்போம், கூட்டு விளையாடுவோம், எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். ஆனாலுமே ஒரு சிம்பிளான விஷயம் எட் பவரான விஷயம் ஒன்று இருக்குது. அதோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பலருக்கு வந்து அதோட தாக்கங்கள் தெரியாது. அதுதான் கர்மா. கர்மான்ற வார்த்தை வந்து சண்டையில் ஆளுங்க பாய்க்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக என்ன தெரியும்னா, கர்மா மீன்ஸ் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும், இறைவன் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு கூட ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் அமையலை, ஆனால் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 குழந்தை பிறந்துருச்சு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்கள காயப்படுத்தி அந்த காயத்தில் நீங்கள் வின் த சிச்சுவேஷன் பண்ணுன்றதுக்காக அதை பற்றி அவங்கள குத்தோ பண்ணி பேசுகிறது, இல்லைன்னா லெட்ஸே நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி வெல்த்தியாக வாழ்கிறீங்க, இன்னும் சில நபர் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் வரல, ஸ்டில் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களோட வறுமையை பற்றி தாக்கி பேசுகிறது, மட்டம் தட்டி பேசுகிறது. உங்களுக்கு இந்த சிறு வயசு இளம் வயசில் வந்து ஒருத்தரையே பார்த்து ஒருத்தரே கல்யாணம் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே அமையாது. அதுமாரி அந்த காலத்தில் மேபி இருந்துக்கலாம். இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து ஒரு பொண்ணு வந்து நிமிந்து பார்த்தாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மெஜாரிட்டி நிறைய நல்ல ஆம்பளைங்க உலகத்தில் இருக்காங்க, ஆனால் சிலர் வந்து ஒய்ஃப்கிட்ட, அவங்க ஃபேமிலிக்கிட்ட அவங்க பண்ண தப்புங்களை பற்றி வெளியே பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களே விருப்பப்பட்டு ஒரு பொண்ணு கூட பழகிருந்தா கூட கதையில் மனசாட்சியே இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி மட்டமாக தான் பேசுவாங்க. ஸோ தட் அவங்க ஃபேமிலி லைஃப்பை காப்பாற்றிக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே தேர்ஸ் நோ ரைட் அண்ட் ராங், யாரும் நல்லவங்க கெட்டவங்க இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கிறப்ப அவங்கவுங்க தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ, என்ன கர்மா பலன் இருக்கோ, அதுபடி தான் சில விஷயம் போகும். ஜஸ்ட் பிகாஸ் நான் இது மூலியமாக என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு பவர் இருக்கிறனால இன்னொரு நபரை அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த, வேதனைப்படுத்த அதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. பவர், இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் பாஸாக இருக்கீங்க, ஸோ உங்கள் ஸ்டாஃபஸ் வேலையிட்டு இமீடியட்டாக தூக்க உங்களுக்கு பவர் இருக்கிறனால அதை வந்து தயவு செஞ்சு இமீடியட்டாக செய்யாதீங்க, யோசித்து செய்யுங்க. பிகாஸ் அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது, அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அந்த ஆக்ஷன்னால் அந்த ஒரு நபர் ஏற்பட்ட காயம், வலி, வேதனை ரொம்பவே ஆழம். நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ, இப்போ நீங்கள் நம்புறீங்க, ஆசைப்படுறீங்க, படலைன்னு பார்த்து சூரியனும் சந்திரனும் ஒதிக்கிறது இல்லை, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் there's always a reaction for every actions. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கோல்ஸும் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர்ட் மைண்ட் செட் இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துட்டா அவங்க தரப்பில் அவங்க மேலேயோ இல்லை அவங்க சேர்ந்தவங்க மேலேயே தப்பு இருக்குன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சாலுமே யார் தான் ஒத்துக்குவா, யார் தான் போல்டாக சாரி கேட்கலாம் தோணும்? எல்லாருக்குமே தோணாது இல்லையா? ஸ்டில் அடுத்தவங்க மேலே வந்து பழி போட்டு பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி விக்டிமாக இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே, பதிலுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, அவங்கள எதுவும் சபிக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. சபிச்சு தான் ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்லாம் இல்லை, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் லெட்ஸே இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன், லெட்ஸே யூ ஆர் ட்ரைங் டு மேனிஃபெஸ்ட் மனி, லெட்ஸே யூ ஆர் ட்ரையிங் ஃபார் ப்ரெக்னன்சி, லெட்ஸே யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் மேரேஜ், இட் கேன் பி எனி ஆஃப் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். ஏட் அது ஏன் நடக்கலைன்னா, உங்கள் டெய்லி லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், சுற்றி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு, நம்பிக்கை, இவங்களா ரொம்ப நல்ல கேரக்டர், அந்த நல்ல கேரக்டர் ஆள் கூட உங்களை பேக்ஸ்டாப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அந்த நல்ல கேரக்டர் ஆள் கூட உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வெர்ஷன், நீங்கள் பார்க்குற பார்வை நல்லதாக இருக்கனால அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. நீங்கள் பார்க்க அருமையாக, பெருமையாக, ஸ்பெஷலாக தெரியுறதுனால நீங்கள் லவ் பண்ணுற, அந்த டேட் பண்ணுற பர்சன், கல்யாணம் பண்ணியிருக்க அந்த பர்சன் வந்து ஸ்பெஷலாக தெரிவாங்க. ஆனால் எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே ஒரு வகையான முகங்கள் இருக்கும். இன்னொருத்தவங்ககிட்ட நல்லவங்களாக இருக்கிற ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக எடுத்துக்கிறது தான் உங்களுக்கும் நிம்மதி, உத்தமம், மற்றவங்களுக்குமே அது நல்லது. பிகாஸ் இந்த உலகத்தில் நம்ம மைண்டை விட வேறு எந்த விஷயமும் வந்து கீழ் பண்ணாது.
நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மனசார ஒரு அட்வைஸ் பண்ணி நல்லதுக்கு சொல்லி அதுக்கு அவங்க உங்களுக்கே பெக்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா நோ இஷ்யூஸ், இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்களா ஒரு விஷயத்தில், நீங்கள் வந்து அதை பற்றி டே என்ன யோசிச்சு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கேர்ஸ் பண்ணி கடவுளை வேண்டி, நீங்கள் கடவுளை வேண்டினா தான் கடவுளை செய்வார்ல. ஏன்னா அவங்க கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. கடவுள் கண்ணில் வந்து யாருமே வந்து மண்ணை தூவலாம் முடியாது. பிகாஸ் நம்மள பலர் வந்து டெய்லி ஏந்திரிப்போம், குளிப்போம், வீட்டு வேலை செய்வோம், சாப்பிடுவோம், வேலை செய்வோம், வெளியே போய்ட்டுலாம் வருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இமோஷ்னலி மென்டலி ரொம்ப ட்ரெயினாக பெயினாக வழியில், இறைவா எனக்கு இந்த நீதி சரியாக கிடைக்காதா, இறைவா என் பக்கம் சாட்சி இல்லையே, அவங்க தானே முழுமையாக தப்பு பண்ணாங்க, நீ பார்க்குற தானே, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்போம். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கீங்களா, உங்களுக்கு ஹீல் பண்ணுங்கள். அந்த மூமெண்ட், அந்த பாஸ் திங்ஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்களை டிட்டாச் பண்ணுங்கள் கம்ப்ளீட்லி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாஸ் த விக்டிம் ஓவர் தேர் அண்ட் டு சம் ஒன் தட் ஹேவிங் அ குட் டைம் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஸோ ஃப்ரீயாக ஒருத்தவங்களை பற்றி ஒரு கதை கிடச்சி நீங்கள் மட்டம் தட்ட முடியுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் விருப்பம், உங்கள் யாரும் ஒன்று சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இல்லாட்டியுமே ஒரு நாள் அந்த பர்சன் அடுத்த ஷூவில் இருந்து ஒருத்தவங்க அழுது கண்ணீர் விட்டது, அவமானப்பட்டது, வேதனைப்பட்டது, இதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கோ தச்சு உங்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நீங்கள் உயிருக்குயிராக பார்க்குற ஒருத்தவங்க நடக்கிறா, அது உங்களுக்கு எவ்வளோ புழுவாக துடிப்பீங்கன்றத இறைவன் வந்து உணர வைக்க ரொம்ப நாள் இல்லை. திஸ் இஸ் அபவுட் கர்மா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிக தடையாக இருக்கும்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. உங்கள் கையில் ஒரு பவர் இருக்குங்க. உங்களை சுற்றி 4 பேர் நிற்கிறனால நீங்கள் ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பலமான ஆள் இல்லை, நீங்கள் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளுன்னு தான் அர்த்தம். உண்மையாக ஒரு மெச்சூர்டான ஒருத்தவங்க, உண்மையாக ஒரு நல்ல வளர்ப்பில் இருக்கிறவங்க, உண்மையாக இறைவனை வழிபடுறவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இறைவனை கையை எடுத்து கும்பிட்டு மனசார ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்று போயிட்டவங்க. சில பேர் எடுத்துன்னு போய்ட்டு கடவுளே எனக்கு இதை கூட இந்த பொண்ணோட சேர்த்து வை, விட்டுட்டு போனவங்க சீரணும் விடுவாங்க. சில பேர் எப்படி வேணுங்க தெரியல. நான் வந்து எப்பயுமே கடவுளை தெரிஞ்சோ தெரியாமல் அறியாமையோ நானும் ஒரு ஹியூமன் பீங் தான். கோவப்படுவேன், போராமப்படுவேன், கெட்ட எண்ணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், தப்பான முடிவுகள் எடுப்பேன். ஆனால் நான் பண்ணதை எனக்கு உணர வெயி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ வெயி, எதிரியை கூட்டுகள் நட்பாக மாற்றி கொடு. உலகம் ரொம்ப சின்னது, வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். யாரையும் பிரித்து, யாரையும் தாழ்த்தி, யாரையும் கஷ்டப்படுத்தி, இப்போ லட்சி நீங்கள் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்க, அந்த பிளானில் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் அந்த 30, 40, 20 வயசில் அப்படி இருக்க போகிறதில்ல. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி மாதிரிலாம் அப்படியே ஃபாரெவர், அது கூட அவ்வளோ நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறதில்ல. அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்கள் வாழ்கிறதுக்கு. அகெயின் தேர்ஸ் ஆல்வேஸ் அ ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு இந்த நியூ இயர் அதுவும் நிறையா கோல்ஸ் இருந்திருக்கும். பாடி வெயிட்டை குறைக்கணும், ஒரு ஃபிட்னஸ் பாடி கொண்டு வரணும், அழகாகணும், இதாகணும், அதாகணும், அங்கே ட்ராவல் போன எங்கே கிருஷ்ணன், இது எல்லாமே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இன்னர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னென்னு சில ஐயப்பனுக்கு மாலை போடலாம், சாமி கும்பிடலாம், ஒரு பவர்ஃபுல்லான கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கேப்ஷன்லாம் பயங்கரமாக போடலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனால் மனசரவில் உனக்கு தெரியுது ஒன்னால் இன்னொருத்தவங்க அவமானப்பட்டிருக்காங்க, ஒன்னால் இன்னொருத்தவங்க அழுதுருக்காங்க, ஒன்னால் ஒருத்தவங்க காயம் அடைஞ்சிருக்காங்கன்னா தட்ஸ் நோ ஹார்ம். ஒரு செகண்ட் மனசார ஜென்வின் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதில்ல. அங்கே அந்த செய்கையில், அந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து இறைவன் இருப்பான். ஸோ இந்த இயர் வந்து ஒரு நல்ல இயர் எல்லாருக்கும் போகணும். உங்களை யாருக்காச்சும் வந்து யாரு கூடாச்சும் கிராஜஸ் இருக்குது, ஒரு அன்சால்வான கிளியர் இல்லாத, லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு பெஸ்டியாக இருந்தோம், லாஸ்ட் டைம் ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு எங்களுக்குள்ளே, இப்போ வந்து 30% இன்வால்வ் என்னமோ நடக்குது, தப்பாக நானே பேசிட்டேன், அவங்களும் தப்பாக நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரினா மன்னிப்போம் மறப்போம்ன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங், அ குட் வே ஃபார் யூ டு பிகேம் அ பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டன்ட் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அந்த நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இல்லைன்றதுக்காக அவங்க சின்னதாக அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு தப்புலேயே வச்சுக்கோமே, அதுக்காக நீங்கள் அவங்கள பெருசாக அட்டாக் பண்ணுறீங்க, அவங்க கேரக்டரே தப்பாக பேசுகிறீங்க, அவங்கள மட்டும் தட்டுறீங்க, அவங்க பணம் இல்லாதவங்க அது இதுன்னு செய்கிறீங்க. அதனால் படைச்சவனுக்கு எதையும் செய்யவும் தெரியும், கடவுளுக்கு உங்களோட நிறைய பவர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. ஹம்பலாக இருப்போம், நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழுவோம். ஈகோ பக்கமாக ஆணோ பெண்ணோ, பெரிய வயசோ சின்ன வயசோ யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சு தான் மன்னிப்பு கேட்க பாருங்கள். இட்ஸ் அ பவர்ஃபுல் வே. நீங்கள் எந்த மாதிரி பெரிய கடவுள் சிவனே நீங்கள் கும்பிட்டா கூட இட்ஸ் அ பவர்ஃபுல் வே. ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா, உங்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை சால்வ் பண்ண பாருங்கள். ஓம் நம சிவாய.